வருஷம் வந்து வெளியே இருந்து ஒரு ஃபேனா வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒரு இன்டர்வியூவால ஃபேமஸ் ஆயிட்டு இப்போ நீங்க டீமுக்குள்ள இருக்கும்போது ஒரு சிஎஸ்கே டீமை நீங்க ஒரு ஃபேனா இருந்து பாக்குறதுக்கும் இப்போ உள்ள போய் இருந்து பார்த்ததுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஃபீல் பண்றீங்க? அது ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் வந்ததுலாம் சொல்லியிருந்தேன், ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் அர்ஜுன் ராமுட்ட அவரோட யூடியூப் லைவ்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு கால் வந்துச்சு. ஸோ கால் வந்து கால் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஒஃபிஷியல் டீம்ல இருந்து. ஸோ நான் தூக்க கலக்கத்துல பாக்குறேன், ஏதோ சும்மா இன்டர்வியூக்காக ஏதோ மெசேஜ் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏதோ சிஎஸ்கே பேஜ்னா நிறைய சிஎஸ்கே பேஜ்ல இருக்குல்ல, சும்மா அன்ஒஃபிஷியலா இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ பேஜ் போல சொல்லிட்டு விட்டுட்டு மறுநாள் நான் மறந்துட்டேன். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், எனக்கு கால் வருது. ஆக்சுவலா அவர் பேர் சொல்லக்கூடாது, மேனேஜர் உள்ள கால் பண்றாங்க, இந்த மாதிரி பேசுறாரு. நான் பேச முடியாது, நான் கேஷுவலா பேசுறேன், யாரு என்ன சொல்லுங்கன்னா, இல்ல நாங்க தான் மெசேஜ் பண்ணிருந்தோம். சொல்லுங்க என்ன விஷயம். சோ இன்டர்வியூக்கு எதாவது கேட்கறாங்க கூட சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. அந்த டோன் கொஞ்சம் இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் டோன் இருக்குல்ல, அது தெரியுது எனக்கு. ப்ரோ இல்ல we are from CSK official page. official page அபிஷியலா? அபிஷியல் பேஜ் தான் ப்ரோ. நான் தான் மெசேஜ் பண்ணுங்க, இருங்க ஒரு செகண்ட் மெசேஜ் ரீட் பண்றேன். அவர் தெளிவா போட்டிருக்காரு அபிஷியல் பேஜ்ல இருந்து பண்றேன்ட்டு. அதுக்கு நான் சார்னு கூப்பிடுறதா, பிரதர்னு கூப்பிடுறதா, அண்ணான்னு கூப்பிடுறதானே எனக்கு தெரியல. அவர் வந்து இன்னொன்னு பதட்டப்படாதீங்க, கான்செப்ட் வச்சிருக்கோம் அந்த மாதிரி. அதான் சொன்னதா லியோ இப்ப நீங்க பாத்தீங்களா, அதுதான் பேசினாரு. சோ அவங்க பேசுறதுன்னா உள்ள அவங்க கூப்பிட்டது நம்ம துரைப்பாக்கம் அகாடமி கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அகாடமி வாங்க பாக்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சோ அகாடமி ஷூட்டுக்கு முன்னாடி அகாடமி தான் போயிருந்தாங்க. லியோக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் மேனேஜர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு நம்ப மாட்டீங்க, நம்ம வீடியோ கூஸ் பம்ப் பண்ணதெல்லாம் அப்படியே சும்மா கடமைக்கு சொல்லுவாங்க சில பேர். நான் பார்த்த வீடியோ எல்லாம் இருந்துச்சு, போயிட்டாங்க பார்த்து நாங்க எப்படி அன்பு எழுச்சி மாதிரி எங்களுக்கு பயங்கர ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சு. நீங்க சொன்னது பார்த்து எங்களுக்கே ஒரு மோட்டிவேட் இருந்துச்சு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணி கை கரெக்ட். சீரியஸா உங்க வீடியோ தான் வந்து போன சீசன்ல வந்து ஒரு நாங்களே போது எங்களுக்கே கொஞ்சம் டவுனா இருந்தது. தெரியும் நம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, ஒரு இன்டென்ட்டே ஆடுனது, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து திரும்ப சொல்லும் போதுதான் வந்து ஆமாண்டா அப்படிப்பட்ட டீம் தானே நம்ம. நீங்க சொன்னது கரெக்ட் தானே, ஒரு 3 வருஷத்துக்கும் தலைவன் கப் அடிச்சு கொடுத்து நம்மள வந்து இதுதான்டா கப்பு இதுதான்டா கப்புன்னு காமிச்சு நமக்கு திடீர்னு கிடைக்காதப்ப வந்து அது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். ஆமா, அதான் அவங்க வந்து சொன்னாங்க, அந்த லைன் நல்லா இருந்துச்சு, அந்த லைன் சூப்பரா இருந்துச்சு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு 3 வருஷத்துக்கு ஒரு கப் அடிச்சு கொடுத்தது அப்படின்ற லைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இண்டிவிஜுவலா பேசினாங்க எல்லாருமே. ஸோ ஷார்ட் எடுத்ததே வந்து எனக்கு நடிக்க தெரியாதுல்ல, நம்ம வந்து சும்மா பேசிடுறோம் எமோஷனல்ல. பட் நடிக்கிற வரும்போது ஓப்பன் மார்க்கெட்ல அவ்வளவு பேர் முன்னாடி நடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் டைரக்டர் கேமராமேன் எல்லாமே சூப்பர் பர்சன்ஸ். நம்ம கேமராமேன் டைரக்டர் தான் நம்ம தோனிக்கும் சரி தலைவருக்கும் சரி. ருத்ராஜ் அனிருத் இப்ப டென்னிஸ் ஆடுற மாதிரிலாம் வந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் ஷார்ட் எடுத்தவங்க தான் என்னையும் ஷார்ட் எடுத்தாங்க. ஸோ இவ்வளவு அதை ஷூட் பண்ணவங்க தான் என்னையும் ஷூட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, காட்டு பிறகுதான் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. தோனி தலைவர்கிட்டே இவ்வளவு கேஷுவலா ஐ மீன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஷாட் தான் போறோம், இதுதான் நீங்க நடிக்க போறீங்கட்டு. அந்த ஷாட்லாம் காட்டினாங்க எனக்கு, சும்மா அவர் காட்டல, டைரக்டர் காட்டல, டைரக்டரோட ஃப்ரெண்டு காட்டியிருந்தாரு. அதை பார்த்துதான் எனக்கு பதட்டம் அடிச்சு. பட் அவர் தோல் மேல கை போட்டு யோ கேஷுவலா போய் அவ்வளவு பேர் டைலாகே நீ பேசிட்டா இது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னாரு. அது ஓகே. பட் நமக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயந்துட்டு அப்புறம் தோல் மேல கை போட்டு நீ கேட்டீங்களா எந்த அளவுக்கு, நான் இந்த அளவுக்கு தான் ரொம்ப கேஷுவலா பேசினாரு. உள்ள வெல்கமே பயங்கரமா இருந்துச்சு. உள்ள கூப்பிட்டு டீ எடுத்து கொடுத்து அப்படி அக்கா வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், சுத்தி பார்க்கலாமான்னு கேட்டேன். சுத்தி பார்க்கலாம், பட் போட்டோஸ் நாட் அலோடு தாங்க. சுத்தி எல்லாம் பார்த்தோம். அகாடமி இப்படி இருக்கு எல்லாம் எல்லாமே அது ஒரு வாய்ப்பு. பட் நிறைய விஷயம் வெளியே சொல்லக்கூடாது, உள்ள என்ன பாக்குறேன் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய பார்த்தோம், டிவில வர்றவங்களையும் பாக்குறோம், நம்ம முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட் ஒன்னு நம்ம தனியா போன ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனேன். ஸோ அவன் தான் வந்து கொஞ்சம் உறுதியா இருந்தான். அப்பனா இவரை டிவி எல்லாம் பாத்துருக்க, நேர்ல போய் பேசலாமா, சரி அவன் கேட்பார்ல, நான் யார் தம்பி சொல்லுங்கன்னா நீ என்ன சொல்லுவேன், இப்ப ஸ்டீபன் ஃபிளமிங் ஒரு கோச்சுன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நம்ம தலைவர் யாருன்னு தெரியும், கேப்டன் சொல்லிடுவேன். இவர் யாருன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே அதோட வெளியில அப்படியே பாத்துக்கிட்டு உள்ளலாம் ரொம்ப பேசிக்கலாம் விளையாடட்டும். பட் இவன் கிட்ட பேசிக்கிட்டோம், மேனேஜ்மெண்ட் கூட்டம் கிட்ட நிறைய பேசணும். அதை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் கிட்ட ட்ரைனர்ஸ் லேடிஸ் டீம் ட்ரைனிங் இருந்தாங்க, அவங்க கிட்ட எதுவும் பேசல. ஜென்ஸ் டீம்ல ட்ரைனிங் எடுக்கிறவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கிட்ஸ் யார்கிட்ட நான் பேசிக்கல. டைரக்டா மேனேஜ்மெண்ட்டே இருக்கும், ஏன்னா நமக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ நாம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அது கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். பட் நல்லா அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு நம்ம இது போயிட்டு திருவான்மீர் ஓப்பன் மார்க்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டு நைட் ஷூட் எடுத்தோம், ஏன்னா மதியம் கிரௌட் அதிகமாயிடும். நைட் ஷூட் எடுத்தோம், நல்லா போச்சு. நான் எடுத்தேன் லியோ என் காதுல சொன்னது மட்டும் 25 டேக் போச்சு. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வரணும் அவங்க சொன்னாங்க. லியோ சொன்னாங்க அதேதான், எனக்கு 25 டேக். பட் அந்த எக்ஸ்பிரஷன் சத்தியமா வர கடைசி வரைக்கும் வரல. ஏன்னா எனக்கு ஓப்பனா தெரியும் இவங்க என்ன பேசிக்க போறான்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா. பட் 17 சாரி ஒருத்தர் கேட்கிறேன், 17க்கு எவ்வளவு பட்ஜெட் வச்சு 17 ட்ரை பண்ணலாம் இருந்தாங்க, ஒரு 6 crore 7 crore. ஓகேங்களா.
பட் ஃபுல்லா போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது. அவங்க என்ன ஐடியா இருந்தாலும் தெரியாது. மதுரை போவான்னு எனக்கு தெரியும், பட் பட்ஜெட்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ ஒரு கேட்டதே சொல்றேன். ஸோ எனிவே இதுதான் நீங்க வந்து வீடியோல வந்தது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். நீங்க வந்து நாங்களே ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேனா இருந்துட்டு, ஒரு நார்மல் ஃபேனா இருந்துட்டு நீங்க வந்து வீடியோல வந்து சிஎஸ்கே காட்டினது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்டா வந்து ஃபேன்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ உங்களை வந்து எவ்வளவு வெள்ளா ட்ரீட் பண்ணதான் கேட்கும்போது, இப்போ உங்களை ட்ரீட் பண்ணது அப்படியே எங்களை ட்ரீட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நீங்க சொல்லும் போது கேட்கும்போது. டெஃபினட்டா தாண்டி சில பேரையும் சொன்னாங்க, சில பேரையும் சொன்னாங்க, அவங்க யாரை வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இன்னமும் இருக்காங்க. பட் நாம அவங்க வாலண்டியரா போய் சொல்ல முடியாதுல்ல, அது எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியாது. பட் அதை சொல்றப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். ஓ நம்ம இவ்வளவு வாட்ச் பண்றாங்களா, வாட்ச் பண்றாங்க, ஃபேன்ஸ் வாட்ச் பண்றாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது.